சிறுகடி காசு சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு ஸ்ருதி கிட்டேயும் நம்ம மீனா கிட்டேயும் போயிட்டு நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் புருஷன் கூட நாங்கள் சேர்த்து வைக்கணுமா? நீங்கள் தான் உங்கள் புருஷனை சமாதானப்படுத்தி அவரு கூட சேர்ந்து வாழணும். இதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் உனக்காக பண்ணது பத்தலையா? இப்போ ஸ்ருதி வேற உனக்காக பண்ணி அவளும் புருஷன் கூட சேர முடியாமல் இருக்கணுமா? தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க ரோகிணி. நீங்கள் ஆரம்பத்திலே உண்மையை சொல்லியிருந்தா இந்நேரம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் உண்மையை சொல்லாதனால தான் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. அப்போ கூட நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிடுறாங்க. உங்களுக்காக நாங்கள் பண்ண வரைக்கும் போதும், இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் தான் ஆண்டியை சமாதானம் பண்ணி உங்கள் புருஷன் கூட நீங்கள் சேரணும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அப்படின்னா மனோஜ் கூட நான் சேர்ந்து வாழ்றது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே பிடிக்கல. நீங்கள் மட்டும் உங்கள் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்துட முடியுமா? எல்லா நேரமும் ஒரே மாதிரி நேரமாக இருக்காது மீனா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ ரோகிணி, நீங்கள் எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் சாபம் விட்டுட்டு இருக்கீங்களா? ஒன்றும் நடக்காது, கிளம்புங்க முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ரோகிணி இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. பார்த்தியா, அவகிட்ட நம்ம பேசுகிற வரைக்கும் எப்படியெல்லாம் பேசினா, ஆனால் இப்போ நம்மளால் அவள் சொல்கிற வேலையே செய்ய முடியலன்னு சொன்ன உடனே எப்படி பேசிட்டு போகிறா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விடுங்க மீனா, அவங்க பேசுகிறது எதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவங்களால நம்ம லைஃப்க்கு என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ருதி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம முத்துவும் அண்ணாமலையும் வீட்டுக்கு வராங்க. அங்கே பாட்டி இருக்காங்க. பாட்டியை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எப்படி பாட்டி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன், வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையம்மா. ஏன் சொல்லியிருந்தா நான் இங்கே வரக்கூடாது என்ன? ஐயோ அம்மா, நான் ஒன்றும் அப்படி சொல்லலை, நீங்கள் எப்போனாலையும் வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் என்னடா ஆச்சு மீனாவுக்கு? மீனா ஏதோ காரில் மோத பார்த்தாலுமே இப்போதான் உடம்புக்கு ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க. அவளை பார்த்துக்கிறத விட உனக்கு அப்படி என்னடா வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ பாட்டி, அப்போ நான் வீட்லேயே இல்லை, அதுக்கப்புறம் தெரிஞ்சு பல குரல் அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்தது நம்ம மீனா வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்த உடனே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல உனக்கு என்ன ஆச்சு? ஏன் நீ போய் காரில் அடிப்படை பார்த்தியா? அப்படி என்ன நினப்பில் வேலைக்கு போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ எப்படிமா இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ முத்து, மீனா உனக்கு கிடைச்ச பொக்கிஷன்டா, அவளை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு நான் தான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். மீனாவுக்கு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் போனாங்க, அது வரைக்கும் நான் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் விஜயா இருந்துட்டு ரோகிணி விஷயத்த நான் தான் சொன்னா, வீட்டுக்கு பெரியவங்க அவங்க தானே, அவங்களுக்கு வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியணும் இல்லையா? அதனால தான் அத்தைக்கிட்ட நான் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். அதே மாதிரி அந்த பித்தலாட்டக்காரியை நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடாது, அதுக்கு என்ன முடிவோ அதை அத்தையே எடுக்கட்டும். இத்தனை வருஷத்தில் இப்போ தான் உனக்கு எங்கள் அம்மாவை மதிக்கணும்னு தோணுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் எப்போவுமே அத்தையை மதிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த பித்தலாட்டக்காரியை நான் தெரியத்தனமாக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ மனோஜ்க்கும் அவங்களுக்கும் ஒட்டும் உரம் இல்லைன்னு சொல்லி நான் விட்டு விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்காது, உங்கள் பிள்ளைதான் இறக்க குணமாச்சு, அவர் மனசை மாற்றி கூட்டிகிட்டு வர வச்சுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாட்டி எடுத்துட்டு என்னவோ ஒன்று முடிவெடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன பாட்டி, வந்ததும் வர்றதமா கிளம்புறேன்னு சொல்கிறீங்க? அறுவடை வேற நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால போய் நான் அதான் பார்க்கணும். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வேணா வீட்டுக்கு என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய பத்ததெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சி வச்சிருந்தால அதுதான் இங்கே பிரச்சனை. சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம முத்து இருந்துட்டு மீனக்கிட்ட போய் மன்னிப்பை சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச அல்வாவை நான் உனக்காக செஞ்சு கொடுக்குறேன், அதுதான் எனக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து
அல்வா செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஸ்ருதி இருந்துட்டு, இப்படியே சூப்பராக சமைச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் எங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து சமைக்கலாம். அதெல்லாம் ரவியோட வச்சுக்கோமா, என்கிட்டலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா நம்மள அவ்வளோ சீப்பாக நினச்சிட்டாங்க பாரு, ஒரு அல்வாவை கொடுத்து நம்ம கோவத்தை எல்லாத்தையும் அவங்க சால்வ் பண்ண பார்க்குறாங்க. ஐயோ அம்மா தாயே, நானே இப்போ தான் அவளை சமாதானம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்வாவை கிண்டி எடுத்துகிட்டு வராங்க. யாருன்னே பேச முடியாத அளவுக்கு அந்த அல்வா இருக்குது. வாயில் போய் கப்புன்னு ஒட்டிக்கிச்சு. வாய் திறந்து யாராலையும் பேச முடியல. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வராங்க. கூட நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க. விஜயா இருந்துட்டு அதை துப்பிட்டு, இங்கே பாருங்கள் வாயில் போய் நல்லா ஒட்டிக்கிச்சு, அதை எங்களால் சாப்பிடவே முடியல, அந்த அல்வாவை எங்களால் சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொத்து பிடிச்ச போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு, இப்போவாவது என் மேலே இருக்கிற கோபம் உங்களுக்கு தனிச்சுதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கட்டை விரலை பற்றி சொல்கிறாங்க, ஆள்காட்டி விரலை பற்றி சொல்கிறாங்க, நடுவிரலை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விரலை பற்றியும் அதனுடைய அர்த்தம் எல்லாத்தையுமே மீனா கிட்ட ரொம்ப அளவே அழகாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. விஜயா இருந்துட்டு, இன்னுமே நீ அவளை மறக்கலையா, எப்படிம்மா மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீட்டில் ரோகிணியை 10 நிமிஷம் ஒவ்வொன்றும் பதிஞ்சிருக்கு, அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் மறந்துட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளை மறந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட கல்யாண ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோன்னு சொல்லி எல்லாத்தையுமே கீழே போட்டு எரித்து விட்டுடுறாங்க. கரெக்டான நேரத்தில் தான் நானும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கந்து வெட்டிக்காரை வந்து நிற்கிறாங்க. ரோகிணியை நம்பி தான் நான் பணத்தை கொடுத்தேன்னு தவிர உங்கள் பையன் மனோஜை பற்றி அவங்கள வச்சுக்கிட்டலாம் நான் பணத்தை கொடுக்கல. ஏன்னா ரோகிணி ரொம்பவே டேலண்டானவங்க, அவங்களே இந்த வீட்டில் இல்லையா, நீங்களாம் துரத்தி விட்டதை தான் சொன்னாங்க. எனக்கு பணத்துக்கு ஒரு வழி பிறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜை மட்டும் நம்பி நான் பணத்தை கொடுக்கல, இந்த குடும்பத்தையும் ரோகிணி நம்பி தான் நான் பணத்தை கொடுத்துருக்கேன். ஒரு பிஸ்னஸை கூட ஒழுங்கா நான் பார்க்க தெரியல, நடத்தவும் தெரியல. அதே மாதிரி கட்டின பொண்டாட்டி உண்மையை சொல்கிறாளா பொய்யை சொல்கிறாளான்னு அதை கூட இவரால் கவனிக்க முடியல. இவரை பார்த்து நான் எப்படி பணத்தை கொடுக்க முடியும், எனக்கு தேவை பணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கந்து வெட்டிக்காரன் புத்தியை கரெக்டாக காட்டிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தியப்பா அன்னைக்கு அந்த பேச்சு பேசிட்டு போனால், ஆனால் இன்னைக்கு பாருங்கள் எப்படி வந்து பேசிகிட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் நாங்கள் அவ்வளோ தெளிவாக சொன்னோமே, திரும்ப எதுக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரியே நம்ம அண்ணாமலை சொன்ன உடனே, இங்கே பாருங்கள் சார், அன்னைக்கு ஏதோ நினப்பில் சொல்லிட்டு போயிட்டேன், ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. உங்கள் பையன் 0வில் நிற்கிறான். என் பையன் ரொம்பவே டேலண்டானவன், அவன் கண்டிப்பாக அவங்க பணத்தை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கலன்னா நான் அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து சொல்லிடுறாங்க. சரி, இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை வந்து விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. விஜயாவும் என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கையெழுத்தை போட போகிறாங்க. அண்ணாமலையும் முத்தமும் இருந்துட்டு, விஜயா கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கான், இவனை நம்பி நீங்கள் கையெழுத்து போடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.